ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரீன்லேண்ட் வெடிச்சலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்ப சிம்பிளாக எங்கள் அம்மா செய்கிற மெத்தடில் செய்ய போகிறோம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். தேவையான பொருட்கள் வச்சுருக்கேன், பார்க்கலாம். பாருங்கள், வெண்டைக்காயை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதில் பூண்டு, சின்ன வெங்காயம் ரவுண்ட் அரிஞ்சு போட்டிருக்கேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணியில் போட்டு கரைக்கிறதுக்கு புளிக்குழம்பு பொடி, சாம்பார் பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி வச்சுருக்கேன். இந்த பொடி எல்லாத்தையும் இந்த புளி தண்ணியில் கரைச்சி வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்களா, கடுகு பொரிஞ்சதும் இந்த வெண்டைக்காய், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஊற்றி தேவையான உப்பு போட்ட போகிறோம். அவ்வளோதான். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பொரிஞ்சதும் வெண்டைக்காய், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இது கட் பண்ணி வச்சதை போட்டு வதக்கிட்டேன். கடுகு பொரியும் போது கேமராவில் தெரிக்குது, அதனால் அதை காமிக்கல. இது நல்லா சுருளை வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பொடியெல்லாம் காமிச்சோம் இல்லையா, அதெல்லாம் தண்ணியில், அந்த புளி தண்ணியில் கொட்டி கரைச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் தேவையான தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு வெந்ததை இறக்க வேண்டியதும். நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. ஆனால் இந்த பச்சை கலர் மாறாமல் அப்படியே தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த பவுட்ரெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை கலக்கி வச்சுருக்கிற புளி தண்ணியில் அதை ஊற்றிடலாம். இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். உப்பு பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் புளிக்குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இந்த பதத்துலேயே இறக்கிறதுனா இறக்கிடலாம். இல்லை தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டினதுக்கப்புறம் இறக்குனா சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் புளிக்குழம்பு பார்க்கவே எம்மியாக இருக்குது. கிரீன்லேண்ட் மெடிசலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.